கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து அவர்களை வரவழைத்தார். இந்த 2 அதிகாரத்தையும் குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு செய்தி அங்கே பட்டது. அது என்ன செய்தி என்று சொன்னால், ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை எவ்வண்ணமாக கண்ணும் கருத்துமாய் உருவாக்கி எடுத்து செல்லுகிறார், எவ்வண்ணமாய் அவர்கள் மேல் தன்னுடைய சிந்தையை வைத்திருக்கிறார், அவர்களுக்கு எவ்விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை உணர்த்தி சொல்லுகிறார் என்கிற செய்தியை நான் அங்கே கண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே அவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். வாசியுங்களேன். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். நீங்கள் காணும் காரியங்களை, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ஆசீர்வாதமான இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையாக சொல்லுகிறேன். நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். இன்னொரு விதத்தில் சொல்லுவோம்னா, what we experience, what we see are blessed. நீங்கள் பார்ப்பது, நீங்கள் கேட்பது, நீங்கள் அறிவது, இதெல்லாம் ஆசீர்வாதத்திற்குரியவைகள். எனக்கு அன்பான தேவனுடைய அநேக நேரங்களிலே ஜனங்கள் இந்த பிரிவிலேஜ, இந்த பாக்கியங்களை உணர்றதே கிடையாது, தங்களை ஒரு பாக்கியசாலிகளா நினைச்சுக்கிறதே கிடையாது. என்னதோ நான் இருக்கேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ நான் ஆண்டவருடைய பிள்ளை, இயேசுவை கும்பிடுறேன். சிலர்லாம் சொல்றதெல்லாம் பார்த்தா, நாங்க இயேசுவை கும்பிடுறோம், இதெல்லாம் பண்ண மாட்டோம். பாவமும் பரிதாபமுமா அச்சோச்சோச்சோன்ற மாதிரி இல்ல பிரியமானவர்களே. நீங்கள் பாக்கியவான்கள். வாட் யூ see, நீங்க என்ன பார்க்கிறீங்களோ, நீங்க என்ன கேட்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன புரிந்திருக்கிறதோ, நீங்கள் எதை அறிந்திருக்கிறீர்களோ, அவைகள் எல்லாம் ஆசீர்வாதத்திற்குரியவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இன்னும் விளக்கி சொல்லுவார் அடுத்த வசனத்துல. வாசிங்களேன் 24ல. அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பினார்கள். அநேக ராஜாக்கள், அநேக தீர்க்கதரிசிகள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. தீர்க்கதரிசிகளுக்கு கூட வெளிப்படாதது, பெரிய ராஜாக்களுக்கு வெளிப்படாதது, ஆண்டவர் வெளிப்படுத்தாததை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? இந்த சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இதுதான் என்னுடைய இந்த செய்தியினுடைய முக்கியப்படுத்தப்பட்ட பகுதி. ஒருவேளை இந்த செய்தி 4 பாயிண்ட் நான் இதுல குறிப்பிடுகிறதா இருக்கும். ஆனால் நான் அதிகம் வலியுறுத்த விரும்புகிறது கடைசி 2 பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாவதாக, இந்த சீஷர்கள் என்பவர்களை கர்த்தர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 2 பிரிவாக பிரிக்கிறார். நீங்க லூக்காவில வாஸ்து பார்த்தீங்கன்னா ஏகதேசம் அநேக வசனங்கள் 2 அதிகாரத்திலும் ஒன்னாவே இருக்கும். 2 அதிகாரத்திலும் ஒன்று. ஏன்னா 2 வித்தியாசமான கூட்டத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 2 பேருக்கும் வேலை ஒண்ணுதான். இந்த 2 பேரையும் அழைத்து ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து ஊழியம் செய்யும்படி போங்கள்னு அனுப்புறார். இவங்க 2 கூட்டமுமே போய் ஊழியம் செஞ்சுட்டு திரும்பி வந்து ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. வியாதிகள் சுகமாச்சு, பிசாசுகள் ஓடுச்சு, சந்தோஷத்தோட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. யார் இந்த 2 கூட்டம்? 9ஆம் அதிகாரத்தில் 12 பேர் ஆகிய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள். 10ஆம் அதிகாரத்தில் 70 பேர் ஆகிய சீஷர்கள். 70 பேர் ஆகிய சீஷர்கள். இதை குறித்து நான் ஜஸ்ட் தியானிச்சு பார்த்தேன். ஏன் இந்த 12, ஏன் இந்த 70? பழைய ஏற்பாட்டில் ஒரு தொடர்பு இருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஒரு தொடர்பு இருக்கு. மோசே ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த போது அதுல நிறைய இணைப்புகள் இருக்கு, நிறைய இணைப்புகள். பழைய ஏற்பாட்டில் மோசே வழிநடத்தி கொண்டு வந்த போது
12 கோத்திரத்தின் தலைவர்கள் எடுத்ததுக்கெல்லாம் லீடர்ஸா தலைவர்களா யூஸ் பண்ணிக்கிட்டுருவாங்க. அதுல ஒருத்தர் தான் யோசுவா, அதுல ஒருத்தர் தான் காலேப். உங்களுக்கு தெரியும், வேவு பார்க்கணும்னா இந்த லீடர்ஸை அனுப்பி விடுவார். வாலிபர்களாகவும் இருக்கணும், பலன் திடகாத்திரமா இருக்கணும், சமயோசத புத்தி, ஞானம், வீரம் எல்லாம் நிரம்பினவர்களா இருக்கணும். இவங்களை ஒரு லீடர்ஸை போல பயன்படுத்திட்டு இருப்பார். வேவு பார்க்க போயிட்டு வருவார், வேற ஏதாவது தலைமையேற்று நடத்தணும்னு சொன்னா அதை நடத்தி செல்வது. எப்பவுமே ஒரு லீடர்ஸ் தான். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு இன்சார்ஜ் ஆகிய ஒரு லீடர்கள் இருந்தாங்க. புறப்படுறதுக்கு கூட பாளையம் தங்கி ஒவ்வொரு இடத்துல ஆசரிப்பு கூட நகர்ந்து போகும்போது கூட who has to lead அப்படின்ற மாதிரி, யாரு வழி நடத்தி செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு ஆளை வச்சிருப்பார், கோத்திரத்துக்கு ஒரு ஆளை. இதுக்கு அடையாளமா இந்த 12 அப்போஸ்தலர்கள். அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய மாமனாகிய எத்ரோ மூலமாய் அவர் ஆலோசனை பெற்று, நீர் மாத்திரம் விசாரிச்சுட்டு இருந்தா சரிப்படாது, ஒத்த ஆளாவே எல்லா பாடையும் பார்த்துட்டு இருந்தா என்று சொல்லி தலைவர்களை ஏற்படுத்தும்னு சொன்னார் பாருங்க. அப்போ ஒரு 70 பேரை தலைவர்களா ஏற்படுத்தியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த 70 ஆண்டவர் ஒன்றை செய்வார்னா எப்பவுமே அதை ஒரு மிக தெளிவாய் அர்த்தம் இல்லாம செய்ய மாட்டார். அது எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்கும். அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்னாலும் அது புரியும். அல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். ஒன்றை கர்த்தர் ஒன்று சொல்லுவார்னா, ஏன் அந்த நம்பர், ஏன் அத்தனை பேர், ஏன் இப்படி நடந்தது, ஏன் இந்த இடம், எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கும். நீங்க உட்காந்து பொறுமையா காலங்களை கர்த்தர் கொடுத்து அவர் ஏற்ற நேரத்துல செய்து வெளிப்படுத்தும்படியா அமர்ந்திருப்பீங்கன்னா வெளிப்படுத்துவார். எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கும், எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கும். முதலாவதாக இந்த சீஷர்களை ஆண்டவர் அழைத்தார். 9ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லியிருக்கோம், வரவழைத்தார். தமிழ்ல நமக்கு இந்த அழைத்தார்னு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆங்கில வேதாகம் இப்படிதான் இருக்கு, he called, அப்படிதான் இருக்கு ஆரம்பமே ஆங்கில வேதாகமத்துல. he called them, அவர்களை முதல்ல அழைத்தார். நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் அவர்களைப் போலவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள். நிறைய அழைப்பை பத்தி நம்ம பேசிட்டோம். ரெண்டு வாரத்துக்கு முந்தின செய்தியை கேட்டு பாருங்க, அழைப்பை பத்தி பேசியிருக்கோம். கர்த்தர் நம்மை அழைத்திருக்க. God has called us. God has called us with purpose. சில நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட நாம் அடுத்ததாக கவனிச்சீங்கன்னு சொன்னா, நான் அந்த அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார். He empowered them. Not only he just called them, but also empowered them to do something. சில காரியங்களை செய்து நிறைவேற்றுவதற்காக வல்லமைப்படுத்தி இருக்கிறார். வல்லமைப்படுத்தி இருக்கிறார். இங்க இந்த வார்த்தை ரெண்டும் இணைஞ்சே வரும். வல்லமை, அதிகாரம். வல்லமை, அதிகாரம். ஒரு காரியத்தை செய்து நிறைவேற்றுவதற்கான பலனை அது குறிக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரும்போது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் பலனடைவீர்கள். when the Holy Spirit comes on you, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் நீங்க கவனிச்சீங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் மட்டும் என்ன செய்யுங்க, be still in Jerusalem. எருசலேமில் காத்திருங்கள், எருசலேமில் காத்திருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 24:49 வாசிங்களேன். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். பலன் ஒரு ஆடைய போல அவங்களை மூடிக்கொள்கிறது. ஆண்டவர் அப்படிதான் வாக்கு பண்றார். பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா உங்க மேல ஒரு பெரிய பலன் வந்து உண்டாகும். உங்க மேல ஒரு பெரிய பலன் உண்டாகும். இந்த பாம் ஸ்குவாடுக்குள்ள ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பாம்ஸை என்ன செய்யணும், ஹேண்டில் பண்றதுக்கு, ஆஃப் பண்றதுக்கு, சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு அதை போட்டு பயன்படுத்துறாங்க. சரிங்களா? ஒரு வேளை தவறா எங்க நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா மற்றவர்களை பாதிக்கும். இவர் இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கிறதுனால என்ன செய்யாது, இவருக்கு அவ்வளவு சேதம் உண்டாகாது, அவ்வளவு சேதம் உண்டாகாது. இது அவ்வளவு பெரிய பலன். அதை போட்டுக்கிட்டு இருக்கிறது அவ்வளவு பெரிய பலன்.
ஒரு உதாரணத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்குது, தரிப்பிக்கப்படும் மட்டும். உங்களை போர்வையை போல, ஒரு மேலங்கிய போல மூடிக்கொள்ளும் மட்டும் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிற நாம எப்படிப்பட்டவங்களோ அதை மாத்திட்டு நம்ம மேல ஒரு விசேஷித்த பலனாய் அவர் கவர் பண்றார். நீங்கள் பலன், இரண்டாவதாக பலன் பெற்றவர்கள். You are empowered by the Holy Spirit. You are empowered by the Lord Jesus. தேவனால், இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நீங்கள் பலன் படுத்தப்படுகிறீர்கள். மூன்றாவது ஒரு பகுதி இருக்குது. நான் இந்த ரெண்டையும் அதிகம் பேசல. பட்டவர்கள், பலன் பெற்றவர்கள், மூன்றாவது வல்லமை பெற்றவர்கள். மூன்றாவதும் நான்காவதுமான காரியத்தை பேச போகிறேன். அதான் கவனிங்க. மூன்றாவதானது என்னன்னா, பெற்றிருக்கிற பலனை செயல்படுத்தும் அதிகாரம் பெற்றவர்கள். நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். You are authorized to do something. நீங்கள் சில காரியங்களை செய்வதற்கு அதிகாரம் பெற்றவர்களாய் இருக்கும்படி உங்களை அதிகாரம் கொடுத்து ஏற்படுத்துகிறேன் என்று சீஷர்களுக்கு சொன்னார். அன்பானவர்களே, இந்த இடத்துல தான் தேவ ஜனம் இன்னைக்கு ரொம்ப குறைவுபடுகிறோம். இந்த இடத்துல தான் தேவ ஜனம் ரொம்ப குறைவுபடுகிறோம். அதிகாரம், பலன் வித்தியாசம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, சில நேரங்களில் கம்பெல்லாம் வச்சிருப்பாங்க. காவல்துறையினர் பெரிய லத்தி ஒன்று கம்பெல்லாம் வச்சிருப்பாங்க. வச்சு என்ன செய்வாங்க, அப்படி இப்படி தட்டுவாங்க, எதையாவது செய்வாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா வண்டியில், சைக்கிளில் அப்படி நிறுத்த சொல்லி, அவ்வளவுதானே ஒழிய சில நேரம் அதிகாரிகள் சொல்லுவாங்க, கட்டளை கொடுப்பாங்க, அடிங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, சவுண்டா அந்த அதிகாரம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கையில் இருக்கிற அந்த ஆயுதத்துக்கு பலனே வரும். அதுதான் வித்தியாசம். இந்த டூல் வெப்பன் ஒரு பலன் வச்சுக்கிட்டாலும், இந்த பலனை செலவு பண்ண முடியுமா, இந்த பலனை செயல்படுத்த முடியுமா என்பதை நிர்ணயிப்பது த அத்தாரிட்டி. நீங்க செயல்படுத்தலாம். பாக்ஸிங் கோர்ட்டுக்குள்ள வச்சு ஒருத்தன் பயங்கரமா அடிச்சுக்கிறானே, அது அதிகாரம் கொடுக்கப்பட்ட விதிவிலக்கான இடம். இந்த விதிவிலக்கு இருக்கும்போது அதை செயல்படுத்தலாம். அதே பாக்ஸர் ரோட்ல ஒருத்தர் அடிச்சா குற்றம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பலன் நிறைய பேருக்கு இருக்கு, ஆனா அதை செயல்படுத்தும் அதிகாரத்தை புரியவே இல்லை, பயன்படுத்துறதே இல்லை. இன்னைக்கு நான் உங்களோட பேச போறதான் என்னன்னா, நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள் தேவ பிள்ளையே, உங்கள் அதிகாரத்தை நீங்கள் அறிந்து செயல்படுத்த வேண்டும். உங்கள் அதிகாரத்தை அறிந்து செயல்படுத்த வேண்டும். The authority ஒரு பெரிய ஐ ஓப்பனிங். அதிகாரம் என்பது ஒரு பெரிய கண் திறக்கப்பட்ட ஒரு செயல். நீங்க பாருங்க, இந்த அதிகாரம் என்று சொல்வதை நிறைய பேர் புரியாம இருக்கிறாங்க. இந்த அதிகாரம் என்று சொல்வதில் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, நான் அதை என்ன விதமாய் பயன்படுத்த வேண்டும் என்று புரியாத நிறைய நேரங்களிலே கடினத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கப்பல் யாத்திரை செல்லும்படியாய் ஒரு இளைஞன் கடந்து போனானாம். ஒரு கப்பல் நீண்ட தூர கப்பல் யாத்திரை சில மாதங்கள் செல்லும். அப்படிப்பட்ட கப்பல் யாத்திரையில அவன் பிரயாணப்பட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு நபர், ஒரு பெரியவர் கவனித்துக் கொண்டே இருந்தாராம். ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, ஆரம்பத்திலிருந்து உற்சாகம் இல்லாமன்ட்ட வீக் ஆகிக்கிட்டே வர்றான், பலவீனமாவே ஆகிட்டு வர்றான். இதை கவனிச்சுட்டே இருந்தவர் 1 மாத காலத்துக்கு பின்ன, இன்னும் 1 மாதம் போகணும், 1 மாத காலத்துக்கு பின்னால் அவன்கிட்ட போய் கேட்டாராம், என்ன தம்பி, என்ன பிரச்சனை, ஏன் நீ ஒரு மாதிரி பலவீனமா இருக்கிற, ரொம்ப வீக்கா இருக்கிற, பேச கூட பலன் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அவன் சொன்னானா, என்ன சார் செய்யறது, நான் அப்படி இப்படின்னு வச்சிருந்த சில தின்பண்டங்கள் அது எல்லாமே காலி ஆயிருச்சு, இந்த பசியில இந்த இதுல நான் என்னதான் செய்ய, தண்ணியை குடிச்சு எப்படிதான் இது பண்ண முடியும், எப்படி பலனா இருக்க முடியும் அப்படி சொன்னான். உடனே இவர் சொன்னார, ஏன்பா, ஏன் கேன்டீன் இருக்கே கப்பல்ல, என்ன உணவுனாலும் வெரைட்டியா சாப்பிடலாமே, நீ இது பண்ணா என்ன? இல்லை சார், நான் அதுக்கு எதுவுமே டிக்கெட் எதுவும் வாங்கலை, டோக்கன் எதுவும் வாங்கலை, அதுக்கு தனியாக நான் எதுவும் பே பண்ணலை. அப்போதான் அந்த பெரியவர் சொன்னாராம், ஐயோ, உன்னுடைய நீ இந்த பிரயாணத்துக்காக வாங்கியிருக்க அந்த டிக்கெட்லையே இந்த பிரயாணம் எத்தனை நாள் போகுதோ அத்தனை நாளுக்குரிய சாப்பாட்டுக்கான காசும் அதுக்குள்ள இருக்கு. அந்த டிக்கெட்டை காமிச்சு நீ என்ன நாளும் வாங்கிக்கிடலாம், என்ன விரும்பினதை நீ சாப்பிட்டுக்கிடலாம் என்று சொன்னாராம். அந்த பையனுக்கு, இந்த வாலிபனுக்கு அப்பதான் ஒரு பெரிய கண் திறப்பு போல இருந்துச்சான்.
நான் இவ்வளவு காலம் இந்த எல்லாம் செய்யக்கூடிய ஒன்றை கையில வச்சுக்கிட்டு தான் நான் இந்த பாடுபட்டனா, இப்படி பட்னியா கிடந்தனா, பச்சை தண்ணியை குடிச்சே நாட்களை கழிச்சிருக்கேனா, அவன் மேல அவனுக்கே. இதை போலதான் நிறைய நேரங்களில் இருக்கு. தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நாம் எந்த விதமான அதிகாரம் உடையவர்களா இருக்கிறோம், இதை உணரவே இல்லை. இந்த அதிகாரத்தை உணரவே இல்லை. நீங்க வாசிங்களேன், அவர் என்னென்னலாம் அதிகாரத்தை கொடுக்கிறாராம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். நீங்க கவனிங்க, அங்க ரொம்ப தெளிவா ஆண்டவர் அதை சொல்றாரு. வல்லமையும் அதிகாரமும் ரெண்டும். வல்லமை, பலன், அதுக்கப்புறம் இந்த பலனை செயல்படுத்தும் அதிகாரம். பலனே இல்லாத ஒரு மனுஷன்ட்ட நீ அடிக்கலாம் அப்படின்னு சொன்னா அவன் அடினால என்ன பிரயோஜனம் போகுது? நான் சொல்றது புரியுதா? ரெண்டுமே முக்கியம், ரெண்டுமே முக்கியம். வல்லமையும் கொடுக்கிறார், அதிகாரமும் கொடுக்கிறார். அதுல என்னென்ன முதல்ல சொல்லப்பட்டிருக்கு ஒன்றொன்றா பார்த்தீங்கன்னா, டு ஹீல் த சிக், வியாதிகளை குணமாக்கும் அதிகாரம். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே வியாதிகளை குணமாக்கும் அதிகாரம். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? எங்க வியாதியவே தீர்க்க வழி தெரில, இனி வியாதிகளை குணமாக்கும் அதிகாரம் அது என்னன்னு தெரியல. நம்ம வியாதியை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல, ஏன்னா நிறைய மாடல் இதுல இருக்கு. உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்தில் பலவீனத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பலவீனர் அவருடைய உரிமால்களையும் கச்சைகளையும் அவர் மேலே போட்டிருக்கிற துணியெல்லாம் எடுத்து போட்டா அவங்களுக்கு சுகமாகுது. பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடக்குது. ஆண்டவரே, மும்பிட்ட அற்புதம் என்னால் நடக்குதே, எனக்கு ஒரே சொல்லுவார்னு நினைக்கிறேன், அது சுகமாக்கும் அதிகாரம். மற்றவங்களுக்கு சுகமாகும், நீ சுகமாக்குவ. அது என்ன சொல்லுவாரோ, கர்த்தர் என்ன ஆன்சர் வச்சிருக்காரோ தெரியல. அவரை நடத்துற பாதை. சில சமயம் நீங்களும் என்ன செய்யுங்க, சுகமாக்க அதிகார உடையவர் தானே நான் என்ன சொல்லி தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய அதிகாரம் என்பது சுகமாக்கும் அதிகாரம் என்பதை கர்த்தர். இன்னைக்கு நிறைய பேர் தெய்வீக சுகத்தை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. They are not believing the divine healing. If they not believe, nothing will happen. ஒன்றும் நடக்காது. விசுவாசிக்காதனால நடக்காததுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தெய்வீக சுகமே கிடையாதுன்றாங்க. நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன். நான் தெய்வீக சுகத்தை அனுபவித்திருக்கும் போது, நான் தெய்வீக சுகத்தை காணும் போது, நான் தெய்வீக சுகத்தினுடைய நன்மைகளை ஒவ்வொரு நாளும் பார்த்து நடந்து கொண்டிருக்கும் போது நான் எப்படி தெய்வீக சுகத்தை மறுதலிக்க முடியும்? கர்த்தர் சுகமாக்குறத நான் எப்படி மறுதலிக்க முடியும்? யோசித்து பாருங்க. சுகம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு அதை காணல, அதனால அவங்க அதை விசுவாசிக்கல. இப்ப நான் அந்த தெய்வீக சுகத்தை கண்டிருக்கிறேன், மாத்திரமல்ல அனுபவித்திருக்கிறேன். கூடையே வாழ்நாளில் கூடையே ஜேர்னி பண்றவங்களுடைய வாழ்வில் நடந்த மாற்றங்களை பார்த்திருக்கிறேன், தெய்வீக சுகத்தை. அப்படி இருக்கும்போது நான் how can I deny it? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மற்றவங்க மறுக்கிற மாதிரி நான் எப்படி அதை தெய்வீக சுகத்தை ஒரு நாள் நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது சாத்தாங்குளத்தில் ஒரு கட்டில் வெளியே போட்டு வயிறு வீங்கி ஒரு ஐயா அப்படி சட்டை கூட போடாமல் வேஷ்டி மட்டும் அப்படி கிடக்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, அவங்க உச்சக்கட்டமாக அங்கே கொண்டு போகிறது நாகர்கோயிலில் ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லுவாங்க. அங்கே போய் ரிட்டர்ன் திருப்பி அனுப்பிட்டாங்க. ஆனால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படி உள்ள நிலைமையில் அப்படி வந்த ஒருத்தர் அப்படி படுக்க கிடக்காங்க. நாங்கள் பாட்டு பாடி அங்கே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி தெரு பிரசங்கம்லாம் பண்ணிட்டு அப்படி போய்கிட்டு இருக்கோம். அவங்க கூப்பிட்டாங்க, ஐயா இந்த இவருக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஒரு பாதி கிண்டலும் இதுமா அந்த மாதிரி ஒரு முழு விசுவாசத்தோட இப்படி வந்து ஜெபம் பண்ணுறீங்களே, வீடெல்லாம் வந்து வீடாக ஜெபம் பண்ணுறீங்களே, எங்கள் தெருக்கும் வந்திருக்கீங்கல்ல, இந்த இவருக்கு ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஆஸ்பத்திரி வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம்.
அடுத்த அந்த ஞாயிற்றுக்கிழமையில அவருடைய மனைவி வந்து சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்ற சாட்சி, நீங்க ஜெபம் பண்ணிட்டு போன அந்த நேரத்திலேயே அவர் யூரின் போனாரு. அது வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற அந்த 2 கிட்னியும் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அந்த நேரத்திலே நான் சத்தம் போட்டு கூப்பிட்டேன். உங்களை கூப்பிட்டோம், நீங்க எல்லாருமே வண்டியில இருந்ததுனால ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கேட்கல. கத்தி கத்தி கூப்பிட்டோம். எவ்வளவோ நாள் யூரின் போகாதது அவர் இயல்பாவே சாதாரணமாகவே போனார். மறுநாள் அதுக்கு அடுத்து ஒரு 2-3 வாரம் கழிச்சு அந்த ஐயாவும் வந்தார். இப்படி அவர் ஒரு அந்த நேரத்தில் 70-72 வயசு என்னமோ இருந்தார். அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் இருந்தார். தெய்வீக சுகத்தை கண்டவங்க நம்ம எப்படி மறுதளிக்க முடியும்? கண்டவங்க நம்ம எப்படி மறுதளிக்க முடியும்? இது மாதிரி எத்தனை அற்புதங்கள் ஊழியங்களில அவங்க சாட்சி சொல்றதை நம்ம எத்தனை இதை கேட்டிருக்கோம். எனக்கு அன்பான தேவனே, நாம எத்தனை அனுபவிச்சிருக்கிறோம்? வியாதியை குணமாக்கும் அதிகாரம். அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு, டு காஸ்ட் அவுட் டீமன்ஸ், பிசாசுகளை துரத்தும் அதிகாரம். மூன்றாவதாக, இன்னும் சில இடத்துல மற்ற இடங்கள்ல சேர்ந்து இருக்கு, நான் அதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்றேன், மரித்தோரை எழுப்பும் அதிகாரம் இருக்குங்க. நம்ம விசுவாச அளவு இருக்கும்னா நீங்க அதை செயல்படுத்தி பாருங்க. நமக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம். நம்முடைய காலத்தினுடைய அந்த அழுத்தங்களுக்குள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு அந்த தைரியம் வரமாட்டேங்குது, அந்த அசாத்திய விசுவாசம் வரமாட்டேங்குது. அதான் பிரச்சனையை ஒழிய மற்றபடி அதிகாரத்துல பிரச்சனை கிடையாது. ஸ்தோத்திரம். பேதுருவுக்கு அந்த அசாத்திய தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? தொற்கால் அந்த அம்மா ரொம்ப சாட்சி உள்ள அம்மா, போய் ஃபியூனரலுக்கு போயிருக்க இடத்துல எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. நெய்த அந்த இதுகளெல்லாம் காமிச்சு, அவங்க தச்சதெல்லாம் காமிச்சு அழுதுகிட்டு இருக்கும் போது இவருக்கு மட்டும் ஒரு அந்த விசுவாசத்தின் அளவு, கையை பிடிச்சு தூக்கி விடுறாரு. எந்திரிச்சிட்டாங்க அந்த அம்மா. யோசித்து பாருங்க. கூட இருந்தாரு, சிறு பெண்ணே எழுந்திருன்னு சொல்லி ஆண்டவர் தூக்கி விடும்போது கூட பார்த்தாரு. அது இயேசுவானவர். இப்ப இவரை செய்ய தூண்டினது எது? அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவங்க ரியலைஸ் பண்ணும்போது, சூழ்நிலைகள் வரும்போது அதை பயன்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்துட்டு இருக்கும் போது தூக்கத்துல தூங்கி விழுந்துட்டானா. தரையில உட்கார்ந்து இருக்கும் போது தூங்குனா பிரச்சனை இல்லை. இப்பெல்லாம் சேர்ல உட்காந்துருக்கீங்க, பார்த்துக்கங்க, கொஞ்சம் அடிபட்டுரும். அவன் மாடியில சைடு சுவத்துல உட்காந்துருப்பான் போல. வாலிபன் வேற போட்டிருக்கு. வாலிபர்களுக்கே இப்படிதான் போல. உள்ள சீட்டு இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, படியிலே தொங்குவாங்க. எல்லா இடமெல்லாம் இருக்குன்னு சொன்னா அந்த சந்திலேயே நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைப் அவன் தெரில. இவன் சைட்ல உட்காந்து என்ன செஞ்சிட்டான், ஒழுங்காவது கவனிச்சிருந்துக்கணும், தூங்கிட்டான். தூங்கினா வேதம் சொல்கிறது மரித்தவனா எடுக்கிறாங்க. பவுலுக்கு உடனே ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிடுவோம், அவசர உதவி செய்வோம், அதெல்லாம் போகல. இவனை கூப்பிட்டு வச்சு அவரு ஜெபம் பண்ணி எழுப்பிக்கிட்டு இருக்காரு. மரித்தோரை அந்த அதிகாரத்தை செயல்படுத்துறாரு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, எழுப்பினதுக்கு பின்னால அவனை முழு மீட்டிங்க்கும் பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்களே. அவன் மறிச்சு உயிரோட வந்தவன், சரி ஏதாவது வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, ஏதாவது குடிக்க சாப்பிடன்னு கொடுங்க, அவனை கூட்டிட்டு போங்க இந்த இடத்த விட்டு, அப்படி கூட சொல்லல. அவனையும் ஃபுல் மீட்டிங்க்கு மீதி உட்கார வச்சிருக்காங்க. என்ன ஒரு அதிகாரம் பாருங்க. அந்த அதிகாரத்தை செயல்படுத்துதல். இன்னைக்கு you must firstly realize your authority. You are authorized to do such a thing which amazed the people. இன்னைக்கு ஜனங்கள் ஆச்சரியப்படுத்தத்தக்கதான அதிகாரங்களை கர்த்தர் நமக்குள் கொடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் அதை ரியலைஸ் பண்ணுவோம், உணர்ந்து கொள்வோம். சின்ன பெரிய காரியங்களில் நீங்க அதை செயல்படுத்தி பாருங்க. சத்துடைய தீமைகளை கடிந்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க பயன்படுத்தி பாருங்க. when you pronounce the name of Jesus, சாத்தான் நடுங்குவான். ரொம்ப முக்கியம் என்னன்னா, அவரும் நம்மளுமான பந்தம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆமா, அவர் நாமத்தை பயன்படுத்துன்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. என் நாமத்தை நீ பயன்படுத்தலாம், என் நாமத்தை பயன்படுத்தி நீ என்னனாலும், என் நாமத்துல எதை கேட்டாலும் ஃபுல் அதிகாரத்தை தந்துட்டார். ஆனா அவர் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணுதான். அவர் எதிர்பார்க்கிறார் இல்லையோ, நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க பாத்தீங்களா,
பிசாசுகள் அல்லது ஈவில், இந்த உலகத்தின் தீமைகள், அது எதிர்பார்க்குது என்னன்னா உங்களுக்கும் இயேசுவுக்கும் உள்ள கனெக்ஷன். ஒரு இடம் இப்படிதான் ஸ்கேவாவின் புத்திரர் என்ன செய்தாங்களாம், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்துனாங்க. ஆனா பிசாசுக்கு தெரியும் இவங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஐக்கியம் இல்லைன்னு. அவருக்கு பிரியமா இவங்க வாழ்ந்து அவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை வாழல, அது சாத்தானுக்கு தெரியுது. ஆகவே ரிட்டர்ன் அடிச்சு தன்னுடைய பவரை காட்டுறான் பிசாசு. இன்னைக்கு அது ஒண்ணுதான் அவசியம், அது ஒண்ணுதான் அவசியம். ரொம்ப அழகா அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர்கள் ரொம்ப தெளிவா நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் எங்க சொன்னாலும் அந்த எதிர்த்து நிற்கன்னு சொல்ற அந்த இடத்துக்கு முன்னால எல்லாம் இன்னொரு வார்த்தை இருக்கும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், யாக்கோபு சொல்றார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இவங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு போனா பிரச்சனை தான். அடுத்து பேதுரு சொல்லுகிறார், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதுக்கு முன்னால என்ன செய்யணும்? தேவனோடு உள்ள ஐக்கியம், அவரோடு உள்ள ஜெப வாழ்க்கை, வேத வார்த்தை, அவரோடு பேசுகிற அனுபவம். அவர் என்னோடு பேசுகிறார், வார்த்தையின் மூலம் பேசுகிறார், அவருக்கு பிரியமான பரிசுத்த வாழ்வு வாழ்கிறேன். இது ரொம்ப முக்கியம். இவ்வளவுதான், சின்ன ரிக்வயர்மெண்ட் தான். உங்களுக்குள்ள அதிகாரம், உங்களுக்கு இன்னொரு வார்த்தை கூட அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை மிதிக்க, சர்ப்பங்களை எடுக்க, தேள்களை மிதிக்க. அனாவசியமான வேலை. எதுக்கு சர்ப்பத்தை எடுக்கணும்? அதாவது வழியில கிடந்தா எடுத்து போட்டுட்டு போயிட்டு இருக்கோம், வழியில கிடந்தா எடுத்து போட்டு போயிடும். இது கூட பழைய ஏற்பாடு தான், இது கூட அங்க உள்ள பழக்கம் தான். அந்த சர்ப்பத்தை எதிர்க்க, செயல்களை மிதிக்கணும். என்ன மீன் பண்ணுது? இது நம்முடைய பாதைகளில் இருக்கிற தீய வல்லமைகளுடைய செயல்களை குறிக்கிறது, ஆதிக்கங்களை குறிக்கிறது. நீங்க கவனிச்சீங்கன்னா 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசித்து பாருங்களேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, உன்னுடைய பின்னாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை நடத்தினேன். எதற்கு? உனக்கு நன்மை உண்டாக, பிற்காலத்தில் நீ ஆண்டவர் என்னை இவ்வளவாய் நடத்தினாரே என்று சொல்லி உணர்ந்து ட்ரெயின்ட் ஆகி காரியங்களை சாதிக்கும்படியாய், ஆண்டவருக்கென்று செயல்படும்படியாக. அப்போ இந்த சர்ப்பம், தேள் என்று சொல்லுவதெல்லாம், அதெல்லாம் மிதிக்கும் எடுக்கும் அதிகாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சும்மா உடனே எனக்கு இன்னைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி டென்ட் அடிச்சு சர்க்கஸ் காட்டிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய அதை செய்யறாங்க. நமக்கு நம்ம நாட்டில் ஆண்டவர் கிருபையால இன்னும் வரைக்கும் வரல, கூடிய சீக்கிரத்தில் வந்தாலும் வரும். ஏன்னா அங்கே உள்ளதான் அப்படியே இறக்குமதி ஆகிட்டு. ஆப்பிரிக்காவிலையும் அமெரிக்கா போன்ற இடங்களில் எல்லாம் இந்த பாஸ்டர்ஸ் இதை செய்கிறாங்களாம். சர்ப்பங்களை எடுப்பார்கள்னு விஷ பாம்புகளை கையில் எடுத்துட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறது, தேள்களை மிதிப்பார்கள் அப்படி சொல்லி தேள்களோட விளையாடுறது. இந்த விளையாட்டெல்லாம் என்ன நமக்கு அவசியம்? யோசித்து பாருங்களேன். இதை விளையாட்டு காட்டி, மேஜிக் காட்டி, அல்லது மற்றவங்களை பரவசப்படுத்தி, அதுக்கல்ல காரியம். உங்களுக்கு இந்த கிருபை இருக்குன்றதை காட்டுறதுக்கு அல்ல. அப்படின்னா அது வேற மாதிரி கதை போயிடும். ஆண்டவர் சொல்றது, எதிர்பாராத நேரத்தில் உன்னுடைய ஊழியத்தின் பாதையில், நீ கர்த்தருக்கென்று செயல்பட்டு கொண்டிருக்கிற உன் வனாந்தர பாதையில், உன்னுடைய வளர்ச்சியின் பாதையில், உன்னுடைய ஆவிக்குரிய நடக்கையில் நேரிடுகிற தீங்குகள் உன்னை ஒன்றும் செய்யாது. இப்படிதான் ஒரு தடவை அப்போஸ்தலர் நடபடிகள் 28 அதிகாரத்துல மெலித்தா என்கிற தீவில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? உற்சாகமா ஊழிய அந்த பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். திடீரென்று கப்பல் சேதம், கரை ஒதுங்கிருச்சு. ஒரு தீவுல போய் இருக்கிறாங்க, தீவார் அன்பு காட்டுறாங்க. அப்படி நேரத்தில் நெருப்பு குவிச்சு, பயங்கரமான குளிர் நேரம், நெருப்பு குவிச்சு அதுல நெருப்பை கண்டினியூவா எரிவதற்காக அவரவர் எல்லாரும் விறகுகளை சொல்லிகளை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு விரியன் என்ன செய்ததான் கவ்வினது. எதிர்பாராதது. அவர் ஒன்றும் மேஜிக் காட்டல. பவுல் அப்போஸ்தலன், அவருக்கு இந்த அதிகாரம் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அதிகாரம் தெரியுன்றதுனால ஜஸ்ட் அந்த நெருப்புல அதை உதறி போட்டுட்டு இவர் பாட்டுக்கு காரியத்தை செய்கிறார். இவங்களுக்கெல்லாம் தெரியும் விரியன், அந்த விரியன் எவ்வளவு பாய்சன் உள்ளது.
அதனால பயங்கரமா எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது இவங்க எதிர்பார்க்கிற எந்த சம்பவமே இங்க நடக்கல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவர் கொடுத்த அதிகாரத்தின்படி இன்றைக்கு செயல்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உலகம் என்னத்தை சொல்லிட்டு போட்டோம், காரியங்கள் எவ்வளவு காரியங்கள் நெகட்டிவா அங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கட்டும், தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவ அதிகாரம் பெற்றவர்கள். உங்களுக்குரிய தேவ அதிகாரத்தை செயல்படுத்தி பாருங்கள், செயல்படுத்தி பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு பாருங்கள். அதை நம்ம செயல்படுத்தலைன்னு சொன்னா நம்ம இது அந்த அந்த அதிகாரத்தை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். நேரங்கள் வரும்போது அவைகளை செயல்படுத்தி பாருங்கள். குடும்பமா கை கோர்த்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க பகுதியில ஆளுகை செய்கிற, கிரியை செய்கிற இந்த எதிர்விசை வல்லமைகள், அசுத்த கிரியைகள், ஜனங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிசாசின் தந்திரங்களை நீங்க எதிர்த்து நின்று ஜெபம் பண்ணி பாருங்க. அதிகாரம் உண்டு, நீங்கள் அதிகாரம் உண்டு. இதை விட்டுட்டு நம்ம அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தைன்னு போயிடக்கூடாது. அந்த அதிகாரம் வேற. நம்மகிட்ட என்ன அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தாரோ என்ன செய்யணும், அதைத்தான் செய்யணும், அதைத்தான் செயல்படுத்தணும். நமக்கு அடாத காரியத்தை, நமக்கு கொடுக்கப்படாத அதிகாரத்தை என்ன செய்யக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது. இன்னும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், டு ஓவர்கம் ஆல் த பவர் ஆஃப் எனிமி. அதான் இதுக்கு ஒரு அர்த்தம். எல்லா சத்துருவின் வல்லமையையும் மேற்கொள்ளும் அதிகாரம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். இந்த அதிகாரத்தை வல்லமை பெற்றதோடு வச்சு அதிகாரத்தை பயன்படுத்தாம விட்டாங்கன்னா அந்த வல்லமை எல்லாம் மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த தாளந்துகளுக்கு சமானமாய் போய்விடும். மண்ணில் புதைக்கப்பட்ட தாளந்துகளுக்கு சமானமாய் போயிடும். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், இந்த பாரு, உனக்கு எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தீங்க, ஒன்ன கூட நீ செயல்படுத்தல, ஒன்ன கூட நீ பயன்படுத்தல என்று சொல்லுகிற நிலைமையில் அது முடிவுறும். அதை கர்த்தர் விரும்பல. அதிகாரம் பெற்றவர்கள் எழும்பி கிரியை செய்வோம், எழும்பி கிரியை செய்வோம். எழும்பி கிரியை செய்த போது இந்த 10ஆம் அதிகாரத்தில் அந்த 70 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்துக்கங்க, அந்த 70 பேர் நடந்த செயல்களை குறித்து 16ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க எதிர்பார்க்கவே இல்லை, இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. பிசாசுகளும் கீழ்ப்படியுது, சந்தோஷமா வந்து சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சா என்னை கீழ்ப்படுகிறான், உங்களை அசட்டை பண்ணா அவன் என்ன அசட்டை பண்றான். இப்போ இவங்களை என்னவா ஆக்குறார், அவருடைய பிரதிநிதிகளாக்குகிறார், அவருடைய பிரதிநிதிகளாக்குகிறார். ஒருத்தன் விஷ் பண்ணி சந்தோஷமா ஏற்றுக்கொண்டால், அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனுக்கு அதன் பலனை அடையாமற் போவதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், தான் அனுப்புகிற சீஷனை தன் ஸ்தானத்திலே வைத்து கர்த்தர் பார்க்கிறார். இவனை, நான் அனுப்பின இவனை ஏற்றுக்கொண்டாங்கன்னா என்னை ஏற்றுக்கொண்டார்கள், இவனை கனம் பண்ணாங்கன்னா என்னை கனம் பண்ணாங்க, இவனை அசட்டை பண்றாங்க, இவனை முறுமுறுக்கிறாங்கன்னா என்ன அசட்டை பண்றாங்க, என்ன முறுக்குறாங்க. அதைத்தான் கர்த்தர் சொல்றார். சொல்லும் போது இவங்க உற்சாகமா சொல்றாங்க, ஆண்டவரே, எங்களுக்கு பிசாசுகள்லாம் ஓடுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இதுல சந்தோஷப்படாதீங்க, அதுக்கு பதிலா என்ன செய்யுங்க, 20ஆம் வசனத்திலே, நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்க. ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு இருக்கப்பா. இந்த சின்ன சின்ன அற்புதங்கள், அடையாளங்கள், இவைகளுக்கெல்லாம் நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் பாதையில நடக்க வேண்டியதுதான். எதுக்கு சந்தோஷப்படணும், உங்களை மீட்டு கொண்ட நான் உங்களுக்கென்று பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், உங்களுக்கென்று ராஜ்யத்தின் மேன்மையை வைத்திருக்கிறேன், உங்களுக்கென்று ஆசீர்வாதத்தை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மாத்திரமல்ல, அடுத்ததாக ஆண்டவர் ஆவியிலே, 21ஆம் வசனம் வாசிங்களே, வாசிங்க. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே,
இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தொடர்ந்து அந்த வசனங்களை கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினதை குறித்து மேன்மையாய் சொல்லுகிறார். தான் 4வது பகுதி. அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகள். அழைத்தார், வல்லமைப்படுத்தினார், அதிகாரம் கொடுத்தார், தன்னை வெளிப்படுத்தினார். அடுத்த வசனம் இருக்கு பாருங்க, 22ஆம் வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான். பிதாவை, தேவனை அறிய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் தன்னை அவர்களுக்கு இறங்கி வெளிப்படுத்த வேண்டும். இந்த வெளிப்பாடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த விசேஷத்தை சொல்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசேஷமானவர்கள். இந்த பட்டணத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களை விட நீங்கள் விசேஷமானவர்கள். ஏன் தெரியுமா? இந்த மெய் தேவனை அறியும் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களே அதை கர்த்தரை துதிக்கணும். இதற்காக உங்களை ஆண்டவர் அறியும் ஸ்லாக்கியத்திற்குள் அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே, டு நோ. அவரை அறிதல் தான் நித்திய ஜீவன். இயேசுவை அறிந்திருக்கிற நீங்கள் நித்திய ஜீவனை அறிந்திருக்கிறீர்கள். இயேசுவை பெற்றிருக்கிற நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். இயேசுவோடு நடக்கிற நீங்கள் நித்திய ஜீவனை பற்றி கொண்டு நடக்கிறீர்கள். ஆசீர்வதித்திருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார் இல்லை. அப்படின்னா ஏற்கனவே நாம் என்ன செய்தோம்? எப்போ இயேசுவை அறிந்தோமோ அப்பவே நித்திய ஜீவனுக்கென்று உள்ள ஸ்லாக்கியங்களுக்கு உள்ள வந்துட்டோம். அவரை அறிய வேண்டும். ஆண்டவர் ஸ்பெஷலா சொல்றார், ஆம் பிதாவே, ஞானிகளுக்கு மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினீர், கல்விமான்களுக்கு மறைத்து சாதாரணமானவர்களுக்கு, கல்விமான்களுக்கு மறைத்து சாதாரணமானவர்களுக்கு. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக வெளிப்பாட்டை குறித்து எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எவ்வளவு பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆண்டவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவரை நோக்கி ஜெபிக்க, அப்பா பிதாவே என்று கூப்பிட எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு ஒரு பிரச்சனை, என்ன செய்யறோம்? உடனே ஒரு ஓரமான இடமா பார்த்து ஒரு முழங்கால போட்டு அப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுறோம். உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எங்க இருக்கு? பரலோகத்தின் தேவனானவர் என்னை கேட்கிறார். பரலோகத்தின் தேவன் எனக்காக தம்முடைய தூதர்களை அனுப்புவார். சொல்லி பாருங்க, 91 சங்கீதத்தை சொல்லி பாருங்க. அடிக்கடி வசனம் தெளிவா சொல்லுது. ஆண்டவருடைய பாதுகாப்பை குறித்து சொல்லும்போது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அணுகாது. உன் கண்களால் பார்ப்ப, ஆனா எந்த காரியமும் நடக்காது. உனக்கு எதிரான எந்த காரியமும் செயல்படுத்த முடியாது. ஏன்? அவருடைய ப்ரொடெக்ஷன் அப்படி. அவர் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி என்ன செய்வாராம்? தூதர்களுக்கு கட்டளையிடுவார். போங்க, கிளம்புங்க அப்படி சொல்லுவாராம். அல்லேலூயா. ஆமா, நீங்க சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் தெரியாம தூதர்கள் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தூதர்கள்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பூஜையும் ஆராதனையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் அதை செஞ்சிடாதீங்க. அது வேதத்தின்படி அது தவறானது. அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆமா, தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். அவர் சொன்னா கேட்பாங்க, அவர் சொன்னா நடுங்கிட்டு நிற்பாங்க. யார ஆண்டவரே, யார ப்ரொடெக்ட் பண்ணணும், யார சூழ்ந்திருக்கணும்? அவர் இன்னார் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லியிருக்கிற பாதுகாக்க சொன்ன நபர் அப்படி சூழ்ந்து. நம்மெல்லாம் ஆர்டர் போட முடியாது, நம்ம கட்டளை போட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் கவனிங்களேன். ஆண்டவர் சொல்றார், வாசிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்து மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். தந்த மனுஷருக்கு
உமது நாமத்தை வெளிப்படுத்தினேன். நீர் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உமது நாமத்தை வெளிப்படுத்தினேன். யாருக்கு வெளிப்படுத்துறார்? எல்லாருக்கும் கிடையாதுங்க. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த, பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை பயன்படுத்த அந்த அதிகாரம் யாருக்கு? சிலருக்கு தான். யாரா? ஆண்டவருக்கு சொல்றார், நான் நீர் தந்து வெளிப்படுத்தி கொடுத்த அந்த நபர்களுக்கு தான் நான் உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன். 26ஆம் வசனத்துல அதே தான் சொல்லுவார். வெளிப்படுத்தப்பட்டது சிலருக்கு தான். அந்த சிலராகிய ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள். அவங்களோட நான் பேசிட்டு இருக்கேன். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு பரிசுத்த வாழ்க்கைக்குள் இருக்கிறீங்களா? பாக்கியசாலிகளாகிய உங்களோட தான் பேசிட்டு இருக்கேன். வெளிப்படுத்தப்பட்டவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வெளிப்படுத்தப்பட்டவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்கள். இன்றைக்கு நிறைய வெளிப்பாடுகளை பற்றிய குழப்பம் இருக்கு. எது தெரிஞ்சிருக்கு, எது தெரியல, ஜனங்களுக்கு குழப்பமா இருக்கு. எது தெரிய வேண்டுமோ அதை பேசுகிறதில்லை. அறிந்திருக்கிற ஸ்லாக்கியமாகிய இயேசுவை குறித்து இன்னைக்கு பேசுகிறதில்லை. ஜனங்கள் பூரா இன்னைக்கு வெட்டி கதையை கேட்க வச்சிட்டு இருக்காங்க. நிறைய காரியங்கள் சொந்த தியாலஜியை பேசிட்டு இருக்காங்க, சொந்த உபதேசங்களை பேசிட்டு இருக்காங்க, விரும்பினவைகளை பேசிட்டு இருக்காங்க. 7ஆம் வசனத்துல வாசிங்களேன். 7ஆம் வசனம் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, வாசிங்க. நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டானது என்றது இப்பொழுது அறிந்திருக்கிறார். சில நேரம் நமக்கு இந்த நாலேஜ் அந்த growth காலதாமதமாகுது. சீஷர்களை பொறுத்தவரை ஆண்டவர் சொல்றாரு இப்பொழுது அறிஞ்சிட்டாங்க அப்படி சொல்றாரு. ஆனா நிறைய நேரங்களில் நமக்கு இது புரியறதே கிடையாது. எது எப்படி என்ன, இந்த அறிதல் ரொம்ப முக்கியம். அப்போ நான் பவுல் பேசும்போது சொல்றாரு, நான் கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை அறிவதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். There may be some cost, some price for knowing God. தேவனை அறிவதற்கு சில விலை கிரயம் இருக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகம் இன்னைக்கு ஏமாந்துகிட்டு வஞ்சிக்கப்படுகிற ஒரு பகுதி இதுதான். ஆண்டவரை அறிகிற அந்த அறிவுக்காக அவரோடு இணைந்து கரம் பிடித்து நடக்கிற வாழ்க்கையில சில நேரங்களில் எதிர்பார்க்கிற சின்ன சின்ன கிரயத்தை செலுத்த தவறு. எங்க கிரயம் செலுத்த எல்லாமே அவர்கிட்ட வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆட் ஆகணும்னு சொல்லும் போது, இன்னும் நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லும் போது எங்க கிரயம் செலுத்த? நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்லுகிறேன். நீங்க வளரணும்னு சொன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்ய தயாராகுங்கள். நீங்க அவர் கொடுத்துட்டே இருக்கணும். எனக்கு இது தேவை, அது தேவை, அது தேவை, லிஸ்ட வச்சுக்கிட்டே வாழ்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நீங்க வளர்ச்சி இல்லாத குழந்தைத்தனமான நிலைமையில் இருப்பீர்கள். அதே சமயத்துல ஆண்டவரை நான் உண்மை அறியணும் அப்படின்னு சொன்னா, அறியணும்னா என்னோடு நடக்கணும் மகளே. என்னோடு நடக்கிறதுல சில நேரங்கள்ல சில கரையை செலுத்த வேண்டியவர். எஸ், அப்படியே கைவிட மாட்டார், அப்படியே கஷ்டத்துல அடிச்சு போக விட மாட்டார். ஆனா அதே சமயத்துல அந்த படிப்பினின் மூலம் மிகப்பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவார். ஒவ்வொரு இடத்திலும் பாருங்க, ஒவ்வொரு இடத்துல அற்புதங்கள் எல்லாம் பாருங்களேன். ஒரு சின்ன நெருக்கடியை சந்திச்சுதான் அற்புதங்கள். நெருக்கடியோட விடல. ஆண்டவர் சொல்லும் போது நீங்க எப்படி எழுக்கிறீங்களோ தெரியல, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்களே இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள்னு 5000 பேரை பார்த்து ஆண்டவர் சீஷல்கிட்ட சொல்றார். எத்தனை இருக்குன்னு கேட்டாரு. 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமும் நீங்களே இவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கள்னு சொன்ன உடனே இந்த 12 பேருக்கும் ஒரு நிமிஷத்துல என்ன ஆயிருக்கும் சொல்லுங்களேன்? என்ன ஆயிருக்கும்? தலை சுத்தி இருக்காது, உலகமே அப்படியே இருண்டிருக்காது. அந்த நெருக்கடி ஒண்ணு, அந்த நெருக்கடியை நிக்கணும், விசுவாசத்தோடு நிக்கணும். நான் முதலே சொன்னேன், இவர் கூட போவேணா, சீஷரா வேணாம், எங்கேயா எக்கு தப்பா மாட்டி விட்டுருவார், ஜனத்திட்ட கோர்த்து விட்டு அடிவாங்க விட்டுருவார். வாய்ப்பு சொல்லி இருந்திருக்கலாம். ஒருத்தர் அசையில, அழைப்பில் நின்றாங்க. நீங்களே ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லும் போதும் அந்த நெருக்கடியை ஃபேஸ் பண்ணி விசுவாசத்தோடு நிற்கிறாங்க. என்னதான் செய்யலாம்? நம்ம சொல்லுவாரு சொல்யூஷன், தீர்வு வச்சிருப்பார். விசுவாசத்தோட நிற்போம். நிற்கும் போது அங்க தீர்வு உண்டாகுது. ஹல்லேலூயா. எந்த இடத்தை பாருங்க, எந்த இடத்தை பாருங்க,
எல்லா காரியங்களிலும் ஒரு நெருக்கடி ஒன்று, ஒரு நெருக்கடி. சீஷர்களோடு கடந்து போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில டிலே பண்ற மாதிரி என்ன செய்யறாரு, அங்க யவீரு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. மக வியாதியா இருக்கிறா, சுகம் ஜெபம் பண்ண வாங்க. போய்கிட்டு இருக்கும்போது டிலே பண்ற மாதிரி இந்த அம்மா ஒண்ணு, அடுத்து இவரு நூற்றுக்கு அதிபதி வேற, இப்படி ஒவ்வொருத்தர் மாத்தி ஒருத்தர் டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வேலை நேரத்துல அங்க இருந்து ஒரு ஆள் வந்து சொல்றான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், மரித்து போனார். எப்படி இருக்கும் சீஷர்களுக்கு? ஆண்டவர் விட்டுருங்க, சீஷர்கள் போச்சா, லேட்டாக்கி என்ன மாதிரி கோஷ்டியா இருந்தா அந்த அந்த அம்மா சுகம் பெற்ற அந்த அம்மாவை கத்தியிருப்பேன், அல்லது அந்த நேரம் தானா, போயிட்டு வந்து அப்புறம் பார்க்கலாம்ல. அந்த வழியை மறிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, லேட்டாக்கி விட்டாங்க. குறை சொல்லி கத்த ஆரம்பிச்சிருக்கு. அந்த டெஸ்ட், அந்த டைம் அழகா கடந்து போகும்போது அற்புதம் விளங்குகிறது, அற்புதம் விளங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாத்திலும் ஒரு சின்ன, அதைத்தான் கிரையோன்னு சொல்றேன், ஒரு நெருக்கடி, ஒரு நெருக்கடி. அந்த நெருக்கடி நேரத்துல நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றோம், நம்முடைய விசுவாசத்தை எப்படி செயல்முறைப்படுத்துறோம். நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புற செய்தி அதுதான். நீங்க கடந்து செல்ற பாதையில சில நேரங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். எத்தனை முறை மறுபடி அற்புதங்கள் கண்ட போதிலும் செங்கடலுக்கு முன்னால பார்த்த உடனே என்ன செஞ்சுட்டாங்க, மோசே கல்லெறியருக்கு கல் எடுத்துட்டாங்க. சரி, செங்கடல் பறந்துருச்சு, எவ்வளவு பெரிய மீட்பை ரட்சிப்பை பார்க்கறாங்க, இனிமேலாவது வாய் திறக்க மாட்டாங்கன்னு சொன்னா, அங்க வந்து ஒரு 3 நாளா தண்ணி குடிக்கலையா, ஒரு இடத்துல தண்ணியை பார்க்கறாங்க, தண்ணியை பார்த்து குடிக்கலான்னு போனா கசப்பா இருக்கு. மறுபடி பழைய அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்கவே இல்லை பாடத்தை. நெருக்கடி வந்த உடனே ஆடி போயிடுறது, திரும்பி போயிடுறது. சரி, அங்க இதை அந்த ஒரு மரத்தை வெட்டி போட்டு எப்பயாவது புரிஞ்சுக்கலாம்ல, சார் எப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம், நம்ம ஏன் அப்படி துடிச்சுக்கிட்டு கிடக்கிறோம், உடனே சபிக்கிறோம், உடனே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறோம், திரும்பி போலான்னு நினைக்கிறோம், மோசே கல்லெறிய பார்க்குறோம். எதுக்கு இந்த மாதிரி செய்யணும்? படிக்கலை, மறுபடி சாப்பாடு இல்லைன்னு சொன்னா உடனே அதுக்கு ஒரு மன்னாவை கொடுக்குறாரு, நல்லா சாப்பிட்டுப்புட்டு காடைகள் இறைச்சி இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு சண்டை. எல்லாத்துக்குமே சண்டை. தண்ணீர் இல்லை, அதுக்கு சண்டை. தண்ணீர் இல்லைன்றது 2 தடவை வந்தது. முதல் தடவை பார்த்துட்டு அப்பவே அற்புதம் செஞ்சாரே, இனிமேலாவது சண்டை போடாம சும்மா சொல்லுவோம், ஜபக்குறிப்பை எழுதி கொடுப்போம், மோசே பார்த்துக்கிட்டோம், ஜபக்குறிப்பை பார்த்துக்கிட்டோம், அப்படி சொல்லட்டும். இல்ல, எதுலுமே பாடம் படிக்கல, எதுலுமே பாடம் படிக்கல, நான் போற போக்கிலே தான் போவேன். இல்ல பிரியமானவர்களே, கிரயம் செலுத்த வேண்டிய சின்ன சின்ன நெருக்கடியின் இடங்கள், இந்த நெருக்கடியின் இடங்களை நீங்க கடந்து போயிட்டீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய அற்புதம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நெருக்கடி இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அதிகாரத்தை செயல்படுத்தணும். இது வரைக்கும் நீங்க இப்படி செய்யாதவங்க, நீங்க இனிமே ஜெபம் பண்ணி பாருங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஆராதிக்கிற, நான் என் மீட்புக்காக பற்றி கொண்டிருக்கிற வல்லமை பொருந்தின இயேசுவின் நாமத்தில் குடும்பமாய் நாங்கள் இந்த தீங்குக்கு எதிராய் நின்று ஜெபிக்கிறோம், இந்த குடும்பமாய் இந்த வியாதிக்கு எதிராய் நின்று ஜெபிக்கிறோம், எங்கள் அதிகாரத்தை செயல்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பாதையிலிருந்து இந்த வறுமை விலகி போவதாக ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாரத்தை செயல்படுத்துகிறவர்களாய், செயல்களை மிதித்து போட, சத்துடைய தந்திரங்களை ஜெயித்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வியாதிகளை சுகப்படுத்துகிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தை செயல்முறைப்படுத்துகிற ஒரு ஜனமாக கர்த்தர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளோ அந்த சிறுவனை போல டிக்கெட்ல எல்லா அதிகாரமும் இருக்கு, அதை வச்சுட்டு பட்னி கிடக்கிற சிறுவனை போல நாம அதிகாரம் எல்லாம் பெற்றிருந்தாலும் வேதனைப்பட்டுக்கிட்டே, அழுதுகிட்டே, அவிசுவாசப்பட்டுக்கிட்டே, சோர்ந்து போய்கிட்டே இருக்கிற இந்த வாழ்க்கை சரியா? எழும்பி இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாரத்தை செயல்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். வியாதிகளை சுகமாக்குவோம், பிசாசுகளை துரத்துவோம், சர்ப்பங்களை எடுத்து தேள்களை மிதித்து சத்துடைய எல்லா தந்திரங்களையும் அழித்து போடுகிற, அந்த வார்த்தை ஒண்ணு இருக்கும், சத்துடைய சகல தந்திரங்களையும் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரம் என்கிற ஒரு வசனம், அந்த வார்த்தை இருக்கு.
அப்படியானா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரம் உடையவர்கள். கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தர் நமக்கு சொன்னதான இந்த வார்த்தையை அப்படியே பற்றி கொள்ளுவோம். ஆம் தேவ பிள்ளையே, இது ஏதோ ஒரு உற்சாகமூட்டும் வார்த்தை அல்ல. இந்த நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த வேதத்தில் எழுதி வைக்கவில்லை. இந்த வார்த்தையை நாம் செயல்முறைப்படுத்தும்படியாக ஆமென் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னுகிறவர் பிரைஸ் தி லார்ட் தம்முடைய சீஷர்கள் 12 பேரை அனுப்பினார். அவர்களுக்கு என்ன சொல்கிறார் அதே செய்தியை இந்த 70 பேருக்கும் சொல்லுகிறார். அவர் சொல்கிறதுல ஒன்று, உங்க கைக்கு வலிக்கு பைய, கைக்கு தடியை எடுத்துக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி ரெடி பண்ணிக்கிட்டு அப்படி பிளான் பண்ணி ஒரு திட்டத்தோடு கடந்து போக வேண்டாம். நான் அனுப்புகிறேன் என்று சொன்னால் என்னை விசுவாசத்தை அப்படியே போங்க. நான் அனுப்புகிறேன்னு சொன்னா, ஆண்டவரே நீர் சொல்லுகிறேன்னு செய்கிறேன் ஆண்டவரே, நான் எதுக்கும் ஆயத்தமா இருக்கல, நான் எதுக்கும் ப்ரிப்பேர்டா இல்லை, நீங்க சொல்றீங்கன்னு செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய காரியமாய் செய்து பாருங்கள். கர்த்தருடைய காரியமாய் இந்த ஊழியத்திற்கு அடுத்த விஷயத்துல, கர்த்தர் உங்களுக்கு செய்ய சொல்லுகிற ஆவிக்குரிய காரியங்களுக்கு அடுத்த விஷயத்துல பிரைஸ் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொல்லுகிறவர் சொல்லுகிற வார்த்தையை செய்து பாருங்கள். அற்புதம் நடக்கும். அதிகாரம் செயல்படுத்தப்படும். அதிகாரத்தை உடையவர்களாய் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். வானத்தையும் பூமியும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறவர் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவர் பகல் வேளையிலே எங்களோடு கூட ஆண்டவர் நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். நீர் எங்களை அதிகாரமுடையவர்களாய் ஏற்படுத்தி இருக்கிறீர். நீர் எங்களை பாக்கியவான்களாய் வைத்திருக்கிறீர். நாங்கள் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நன்மைகளை காணும்படி பாக்கியம் உள்ளவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களை எங்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தியிருக்கிறீங்கப்பா. பரிசுத்த தேவன் ஆண்டவரே, மேசியாவாக உலக இரட்சகராக உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். வெளிப்பாடு பெற்றவர்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மாதத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் பாக்கியம் பெற்றவர்களாகிய எங்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய பாக்கியங்கள் செயல்முறைப்படுத்தப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தேவ பிரசனம் செல்லட்டும். தூதர்களின் காவல் உண்டாகட்டும். கர்த்ததாமே உம்முடைய பிரசனத்தால் வழி நடத்துவீராக. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எங்களுக்கு அன்பான எல்லாரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வேலி அடைத்துக் கொள்ளும், காத்தருளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.